ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் கிரேவி தான் செஞ்சு பார்த்துருப்பீங்க. நம்ம இன்றைக்கி வந்து பன்னீரை வச்சு பிரியாணி செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு டைம் வந்து பன்னீரை வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி பிரியாணி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்து நான்வெஜ் சாப்பிட முடியாத ஸ்டேஜில் வந்துட்டு இந்த மாதிரி வெஜ்ஜிலேயே வந்துட்டு பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட ரெசிபியை வந்து நான் இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து க்யூபாக வந்து பன்னீரை கட் பண்ணி எடுத்துட்டு இதில் வந்து உப்பு, மிளகுத்தூள், வரமிளகாத்தூள் இது மூணையும் போட்டு நல்லா பிரட்டி வச்சுருக்கேன். நான் நல்லா வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் வந்துட்டு இது நல்லா ஊறணும். இப்போ வந்து இதை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். வந்துட்டு இந்த மாதிரி செய்யும்போது பன்னீரும் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் வந்துட்டு இந்த மசாலாவோடு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே ஆயிலில் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு ஹோல் ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம், பிரியாணி இலை எல்லாத்தையும் வந்துட்டு இதோட நம்ம வந்து போட்டுக்கலாம். ஆயில் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஹோல் ஸ்பைசஸ் போட்டு ஸ்பைசஸ் வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் வந்துட்டு ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நீட்டை வாக்கில் கட் பண்ணி அதையும் போட்டுட்டு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு வந்து வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும்லாம் அவசியம் இல்லை. ஓரளவுக்கு வதங்கினா போதும். இதோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு வந்துட்டு புதினாவும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் எடுத்திருக்கேன். போட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கணும். அடுத்து வந்து இதுக்கு தேவையான மசாலா பார்க்கலாம் வாங்க. 2 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், இது 2 எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் வந்துட்டு இதோட போட்டுட்டு நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயிலே வந்து மசாலா நல்லா வதங்கணும். ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணி வச்சு வதக்கிக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா மசாலா வந்து கருகிடும். இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எப்போ பிரியாணி செஞ்சாலும் பூண்டு இஞ்சியும் சம அளவு போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா கெட்டியான தயிர் வந்து ஒரு அரை கப்பு தயிர் எடுத்திருக்கேன். அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் வந்து நல்ல பழுத்த தக்காளியாக வந்துட்டு ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். நான் 3 தக்காளியை வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்திங்க அப்படின்னா தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கி வரும். அதுக்காக தான். இப்போ வந்துட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1 டம்ளர் தான் ரைஸ் எடுத்திருக்கேன். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி அளவு கரெக்டாக இருக்கும். ஊற்றிட்டு இப்போ வந்து உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சுட்டு போட்டுக்கிட்டேன். இதோட ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் 1 கப் பாஸ்மதி ரைஸை வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா பன்னீர் வந்து ஒரு மாதிரி ஹார்ட் ஆகிடும். அதனால் நல்லா கொதித்ததுக்கப்புறம் போடுங்க. இப்போ வந்து போட்டுட்டு நம்ம வந்து மூடி போட்டு மூடிடலாம். வந்து 2 விசில் தான். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து பிரியாணி வந்திருக்குன்ட்டு. ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான்வெஜ்க்கே வந்து டஃப் கொடுக்குற அளவுக்கு இந்த பன்னீர் பிரியாணி இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸுக்கு என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு ரெசிபி வேணும்னாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.